அதோட இதுக்கு எடுத்துடக்கூடாது. இந்த நிகழ்ச்சிகள் நடைபெறுகிறது, நீங்கள் அவசியம் வந்து பங்கேற்று பேச வேண்டும் என்று நான் பெரிதும் மதிக்கின்ற இனிய நண்பர் உதயம் ராம் அவர்கள் எனக்கு செய்தி அனுப்பியுள்ளார். அது இல்லாமல் குரூப்லேயும் பார்த்தேன். சரி, வேற ஒரு சூழல், தஞ்சாவூர் போக வேண்டிய சூழல் இருந்தாலும் ராம் அவர்களுடைய வார்த்தைக்கு ஒரு மரியாதை. அதை விட டெல்லி கணேஷ் அவர்கள் எனக்கு ரொம்ப ரொம்ப நெருக்கமான நண்பராக இருந்தார். அவங்க இந்த டீச்சர் சொன்னாங்கல்ல, வாழும் காலத்தில் கொண்டாடணும்னு சொல்லி, நாங்கள் உண்மையிலேயே வாழும் காலத்தில் டெல்லி கணேசை நிறைய கொண்டாடிப்போம், எல்லாரும் கொண்டாடிப்போம். இன்னும் சொல்ல போனால் இந்த குணச்சித்திர திலகம்னு நீங்கள் சொல்லக்கூடிய பட்டத்தை கொடுத்ததே நகைச்சுவை மன்றம் தான். அவர் வந்து என்னுடைய பார்வையில் அவர் வந்து திரையில் மட்டும்தான் நடிப்பார், வெளியில் அவருக்கு நடிக்க தெரியாது. எனக்கு அவருக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டு கால நட்பு. நகைச்சுவை மன்றத்துக்கு விருந்தினராக வந்திருக்கிறார், அவருக்கு பாராட்டு விழா எடுத்திருக்கிறோம், அதில் தான் அந்த பட்டம் கொடுத்தோம். அது இல்லாமல் அவருடைய நூல் அறிமுகம் செய்திருக்கிறோம். அதை விட அவரோட நிறைய நிகழ்ச்சிகள், அவரை நடுவராக வச்சு நான் பட்டிமன்றம் நிறைய நடத்தியிருக்கேன். நான் அவரோட பேசியிருக்கேன். எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிறார், டிஃபன் சாப்பிட்டுருக்கிறார். ஒரு நல்ல நண்பர். அதாவது வந்து என்ன சொல்கிறது, அவர் நடிக்க தெரியாத ஒரு மிகச்சிறந்த நண்பர். இந்த தகவல் வந்தவுடனே நான் ஃபஸ்ட்டு வந்து ராம் சாருக்கு தான் ஃபோன் அடிச்சு, சார் இன்னைக்கு எனக்கு சுத்தமாக உடம்பு முடியல, எப்போ சார் எடுக்கிறாங்க அப்படின்னு. அநேகமாக நாளைக்கு தான். எனக்கு அவர் ரொம்ப அதிகாலையிலே அவர் சார் டிஸ்டர்ப் பண்ணிட்டார். எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது, நாளைக்காக தான் இருக்கும் அப்படின்னு. சரிங்க சார், கொஞ்சம் பார்த்துக்குங்க, என்னால் முடிஞ்சால் வந்துடுறேன்னா. இல்லை நீங்கள் உடம்பு பார்த்துங்கன்றாரு. அவருடைய மகன்கிட்டையும் பேசி, அவருடைய உதவியாளர் ஆனந்த் அவர்கிட்டையும் பேசி முடிஞ்சால் வந்துடுறேன், இல்லைண்ணா நீங்கள் பாருங்கள் பேசிக்கலாங்க. அது முடிச்சு நாங்கள் போன வாரம் போன நகைச்சுவை மன்றத்தில் ஒரு இரங்கல் கூட்டமே பெருசாக நடந்துச்சு. ஐயா சேது மாதவன், அப்துல் சலாம் சார்லாம் வந்து பேசினாங்க. அவர் என்ன டெல்லி கணேஷ்ட நான் வியந்து பார்க்கறது என்னன்னா, ஒரு ஒரு சம்பவத்தை நீங்கள்லாம் திரையில் பார்த்ததை சொல்கிறீங்க, நான் நேராக உணர்ந்ததை சொல்கிறேன். ஒரு நிகழ்ச்சி ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்னால் நான் ஏற்கனவே மன்றத்தில் பதிவு பண்ணியிருக்கேன். தாம்பரத்தில் ஒரு கோயில் திருவிழாவில் நாம் பேசணும். கோயில் நிகழ்ச்சி எல்லாம் ஒரு நகர் விரிவாக்க பகுதி, அது ஒரு இலக்கிய விழாவாக வச்சுருந்தாங்க. அதில் வந்து ஒரு நாள் காலை, ஞாயிறு காலை எனக்கு டைம் ஸ்லாட் போட்டாங்க. நான் முதல் நாளே ராக்போர்ட்டில் ட்ரெயின் டிக்கெட் போட்டு கிளம்புறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்நேரம் இருக்கும். எங்கள் ஊரில் வந்து என் சகோதரியுடைய மாமியார் தவறிட்டாங்கன்னு ஒரு தகவல் வருது. எனக்கு கொஞ்சம் அதிர்ச்சியாக இருந்தது. ஏன்னா நான் அந்த நிகழ்ச்சிக்கு போகணும், எல்லா ஏற்பாடுகளும் அவங்க பண்ணியிருக்காங்க, என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறப்ப அவங்ககிட்ட கூப்பிட்டு சொன்னேன், இது மாதிரி என்னுடைய சகோதரியுடைய மாமியார் தவறிட்டாங்க, நான் தான் போய் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னா கிராமத்தில். அடாடா, சரி சார், ஏதாச்சும் ஒரு மாற்று ஏற்பாடு பண்ணுங்க, நாங்கள் இருக்கிற பிஸியில் எங்களால் யாரையும் தேட முடியாதுன்னா. கொஞ்ச நேரம் அப்படியே யோசிச்சு, சரி ஃபோனை வைங்க நான் கூப்பிடுறேன்ட்டு என்ன செய்யலாம். அங்கே என்ன 2-3 நண்பர்கள் இருக்காங்க. அவங்க ஒன்றும் பெருசாக எனக்கு வந்து மானிட்டரி பெனிஃபிட் கொடுக்குறேன்லாம் சொல்லலை, ஒரு நட்புக்காக ஒத்துக்கிட்டேன். அப்படியே பேசிக்கிட்டு இருக்கும்போது டெல்லி சார் ஞாபகம் வந்தார். அவருக்கு ஃபோன் அடித்தேன், சார் இது மாதிரி ஒரு சிக்கலான சூழல், நான் வந்து இந்த மாதிரி ஒத்துக்கிட்டேன், கிராமத்துக்கு போகணும், என் சகோதரியுடைய மாமியார் தவறிட்டாங்க அப்படின்னா. நீங்கள் என்ன தலைப்பில் பேசுகிறீங்க அப்படின்னாரு. ஒத்துக்கிட்டீங்க, உறவுகள் தொடர்கதை அப்படின்னு சொன்னேன். சரி, உங்கள் உறவுகள் தொடர்கதையாகவே இருக்கணும்னா நான் அங்கே போகிறேன். எவ்வளோ பெரிய மனுஷன் பாருங்க, நான் வந்து அங்கே போகிறேன். இல்லை சார், இன்விடேஷன்லாம் உங்கள் பேர் இருக்காது, அதெல்லாம் எதுவும் வேண்டாம், சிவகுருநாதன் ஒன்று வச்சுக்கோங்க, கடவுள் நீங்கள் எனக்கு எவ்வளோ உதவி செஞ்சுருக்கீங்க. நம்ம நிறைய ட்ராவல் பண்ணுவோம், அவரோட நிறைய பண்ணியிருக்கோம், நிறைய கூட்டங்கள் நடத்தியிருக்கோம் அவரோட. நீங்கள் எனக்கு எவ்வளவோ உதவிகள் செஞ்சுருக்கீங்க, நாளைக்கு கடவுள் உங்களுக்கு ஏன் ரூபத்தில் இப்படி உதவி செய்ய சொல்லியிருக்கிறேன், அதனால் நீங்கள் கவலைப்படாமல் போங்க, அந்த ஏற்பாட்டாளர்களுக்கு சொல்லிடுங்க நான் வர்றேன்னு சொல்லி அப்படின்னாரு. எனக்கு ஷாக்கிங்காக இருந்தது. அவங்கள கூப்பிட்டு சொல்கிறேன், ஐயா இது மாதிரி டெல்லி கணேஷ் வராரு. அவங்க மிரண்டு போயிட்டாங்க. டெல்லி கணேஷா, நான் சொல்கிறது 15 வருஷத்துக்கு முன்னாடி. டெல்லி கணேஷா சார், அவருக்கெல்லாம் எங்களால் எதுவுமே பண்ண முடியாதுன்னு. ஒன்றும் பண்ண வேண்டாம், கார் அனுப்ப முடியுமா, முடிஞ்சால் அனுப்புங்க, இல்லைன்னா அவர் காரில் வந்துடுறேன்னு சொல்லிட்டாருன்னா ஒரு நம்பர்லாம் கொடுத்தேன். மறுநாள் அவர் வராருன்னு சொன்னோன்னே
மிகப்பெரிய வரவேற்பு கொடுத்து சிறப்பாக நடந்துச்சு அந்த கூட்டம். இன்னும் அந்த எங்களுக்கு அந்த நட்பு தொடருதுன்னா அது டெல்லி கணேஷ் சாருடைய பெருந்தன்மை அப்படிதான் சொல்லணும். நாங்கள் இங்கே இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தருக்கு நேஷனல் காலேஜில் ஒரு பெரிய பாராட்டு விழா கிட்டத்தட்ட 10,000 பேரை கூட்டி நடத்துகிறோம் கலைப்பேரவைங்கிற அமைப்பில். அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இன்விடேஷன் வந்து பாலச்சந்தர் கொடுக்கணும். நாங்கள் போயிருக்கோம், சென்னை போய் காலையிலே போய் கொடுக்கணுங்கிறப்ப அவர் பாலச்சந்தர் சார் வந்து ஒரு 9 மணிக்கு மேலே தான் அவர் சந்திக்கிற மாதிரி அவருடைய உதவியாளர் மோகன் சொன்னார். சரி, அதுக்கிடையில டெல்லி கணேஷ் சார் கிடைச்சு. அவர் எப்பவுமே 5:30 6க்குலாம் எந்திரிச்சிருவார், 5:30க்கே எந்திரிச்சிருவார். வாக்கிங் 5 மணிக்கே எந்திரிச்சு வாக்கிங்லாம் போயிட்டு சார் இது மாதிரி சென்னை வந்திருக்கேன், கேபியை பார்க்க வந்திருக்கேன், உங்களுக்கும். ஏன்னா அவரும் அந்த நிகழ்ச்சியில் பேசினார் விழாவில், வாங்க அப்படின்னாரு. நேராக போனேன், பத்திரிகை கொடுத்தோன்னு சொன்னார், பிள்ளையார் சுழி எப்பவுமே இங்கிறது தான் போகணும்னு. நிகழ்ச்சியுடைய அதுதான் இந்த புத்தகம் கூட இந்த பிள்ளையார் சுழி நூலையும் நம்ம வந்து அறிமுகப்படுத்தி சிறப்பு செஞ்சிருக்கோம். ஒரு மிகப்பெரிய மனிதர். அதாவது அவர் நடிகருங்கிறதுலாம் அடுத்ததுங்க. இந்த திரையில பார்த்தது நம்ம சொல்றது எல்லாம் வந்து நம்ம பார்த்தது. நான் சார்லாம் நேராக உணர்ந்தது. அவரை என்னை விட அவர் டெய்லி டிராவல் பண்றவர், மிக சிறந்த மனிதர் இறந்திருக்கார், நம்ம விட்டு சென்று இருக்கிறார். அதாவது இன்னொரு என்னன்னு கேட்டீங்கன்னா, அவருடைய மரணம்ங்கிறது அவருடைய சமீபத்தில் அவருடைய சதாபிஷேகத்துக்கு நாங்கள் போயிருந்தோம். 80வது ஆண்டு விழா. அவர் வந்து நல்லா, அவர் யாரையுமே கூப்பிடல. ரொம்ப 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 நெருக்கமான நண்பர்கள். எனக்கு ஃபோனில் ஒரு வாட்ஸ்அப்பில் அனுப்பிட்டு சொன்னார், அவசியம் வந்துருங்க. சரி சார், என்ன சார் கூட்டம் ஜாஸ்தியாக இருக்குமே, நீங்கள் பாட்டுக்கு ரஜினி கமல்லாம் கூப்பிடுவீங்களேன்னு. அதெல்லாம் கிடையாது. சிவகுருநாதனை போன்ற ஒரு 100 நண்பர்களை மட்டும்தான் அழைத்திருக்கிறேன். அடுத்த வார்த்தை சொன்னார், உங்களை மாதிரி ஒரு 100 பேரை கூப்பிட்டுருக்கேன் வாங்க அப்படின்னாரு. அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு அருமையான மனிதர். நடிகர்களில் மனிதர்னு நாங்கள் அவரை சொல்லுவோம். அந்த அளவுக்கு ஒரு சிறந்த மனிதர். என்ன சொல்ல போனீங்கன்னா, இந்த உரத்த சிந்தனைக்காக அவர் ஏங்கிட்டே ஸ்பான்சர் கேட்டிருக்கேன், நீ கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. சரி சார், என்னால் என்ன முடியுதோ பண்ணித்தரேன் சார். நான் பாவம் கஷ்டப்படுறாரு. அவர் சொன்ன வார்த்தை, அவர் பாவம் கஷ்டப்படுறாரு. மெட்ராஸ்ல இருந்து இங்க திருச்சியில உள்ள 2-3 நண்பர்கள் அவருக்கு உதவி செய்யறாங்க, நீங்களும் முடிஞ்சா செய்யுங்க. சரி சார், நான் என்னால் முடிஞ்ச உதவியை நான் செய்யறேன் அப்படின்னா. அதே மாதிரி நேஷனல் காலேஜில் வந்து ஹாஸ்டல் டே கொண்டாடினாங்க. ஒரு 4-5 வருஷம், ஒரு 7 வருஷம். ஹாஸ்டல் டேல சீஃப் கெஸ்ட் நான், என் பேர் தான் போட்டுருக்கோம். அன்னைக்கு டெல்லி சாருக்கு வராரு. நான் என்ன சொன்னேன், நேஷனல் காலேஜ் நம்ம காலேஜ் எனக்கு ரொம்ப க்ளோஸ். அந்த மேனேஜ்மெண்ட்லாம் அந்த ஹாஸ்டல் டே, இன்னொரு ஹாஸ்டல் டேல கூட நான் பேசிப்பேன். அவங்கள கூப்பிட்டு பேசினேன், உங்க ஹாஸ்டல் டேக்கு டெல்லி கணேஷ் கெஸ்டா வந்தா நடத்துறீங்களா? என்ன சார் அப்படி கேட்குறீங்க, கரும்பு தின்னுறதுக்கு கூலியா? ஆனா உங்க பேர் தானே சார் இருக்கு, அவர் வருவாரான்னு. வருவார். டெல்லிக்கு ஃபோன் அடிச்சு, நேஷனல் காலேஜ் ஒரு நல்ல காலேஜ், இது மாதிரி ஹாஸ்டல் டே இருக்கு, என்ன கூப்பிட்டுருக்காங்க, நீங்க வந்தீங்கன்னா நான் ஏன் வரணும் அப்படின்னு கேட்டாரு. ஏன் நீங்க தானே போயிட்டு வாங்கலான்னாரு. இல்லை சார், நான் அந்த காலேஜில் நிறைய ஹால் வாங்கி மீட்டிங் அப்பப்போ நடத்திட்டு இருக்கேன், எனக்கு ஒரு உதவியா இருக்கும், நீங்க வந்தீங்கன்னா அவங்க இன்னும் கொஞ்சம் எனக்கு உதவி செய்வாங்க. சிவகுருநாதனுக்கு உதவின்னா நான் நிச்சயமா வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல்லூரி விழா, அந்த ஹாஸ்டல் டேக்கு வந்து முழுமையா இருந்து எல்லாருக்கும் பரிசு கொடுத்து வந்தார். அதாவது மனசு, அந்த ஈகோ பார்க்காத ஒரு மனிதர் யாருன்னு கேட்டீங்கன்னா கலைமாமணி டெல்லி கணேஷ். அவரை நம்ம வந்து ரொம்ப ஒன்று வச்சுக்கோங்க, ஒரு மரணத்திலேயே எனக்கு தெரிந்து அந்த தூக்கத்துல உயிர் பிரியறதுங்கிறதுலாம் ஒரு பெரிய வரம். அது எல்லாருக்கும் கிடைக்குமா என்னன்னு தெரியல, அவருக்கு கிடைச்சிருக்கு. எனக்கு தெரிந்து என்னுடைய நண்பர் ஒருவர் கிட்டத்தட்ட 6 மாசம் இன்னமும் பெட்ல இருக்காரு. அவர் சைட்ல இருந்து ஒரு போன் வந்ததுன்னா ஐயோ இறந்துட்டாரோங்கிற மாதிரி ஃபீல் தான் வரும். பட் இன்னமும் சிரமப்பட்டு இருக்கிறார். நல்லா இருக்கட்டும், நான் இல்லைன்னு சொல்ல, ஆனா யாருக்கும் தொந்தரவு கொடுக்காம அதுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி என்கிட்டலாம் பேசிட்டு அவர் போன 20ஆம் தேதி திருச்சி வர்றதா இருந்தது. மன்னார்குடியில் அவருடைய நண்பருடைய மகள் திருமண வரவேற்புக்கு வர்றதா இருந்தது. நாங்கள் ரம்யாஸில் ரூம்லாம் சொல்லியிருந்தேன், நீங்கள் கார் சொல்லியிருந்தேன், நீங்கள் வாங்க இந்நேரத்துக்கு. அன்னைக்கு நான் திருச்சியில் கவிஞர் வாலி பிறந்தநாள் விழா, விருதளிப்பு விழா வச்சுருந்தோம். வாய்ப்பு இருந்தால் இந்த நிகழ்ச்சிக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு கார் ஏற்பாடு பண்ணிட்டேன், ரூம் ஏற்பாடு பண்ணிட்டேன், எல்லாமே செஞ்சுட்டேன். முதல் நாள் ஈவினிங் நேரம் அவருக்கு கூப்பிட்டு அவருக்கு பேச முடியல. நான் அப்படியே ஃபீல் பண்ணேன், அவருக்கு இன்னும் யாருமே தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் சொன்னார், என்னால் வர முடியாத சூழல், வரலன்னா நீங்கள் வருத்தப்படுவீங்களான்னு. எனக்கு என்ன சார் வருத்தம், உங்கள் நண்பர் தான், அவருக்காக தானே வரீங்க,
நான் ரூம்லாம் கேன்சல் பண்ணிக்கிறேன், கார்லாம் கேன்சல் பண்ணிக்கிறேன், எனக்கு மன்னார்குடி வரைக்கும் போகணும், அவருடைய நண்பர் தான் அவர் அழைச்சிட்டு போகிறதா இருந்தது. அதெல்லாம் ஒன்றும் சிரமம் இல்லை சார், நீங்கள் உங்கள் ஹெல்த்து தான் எங்களுக்கு முக்கியம், நீங்கள் நல்லா இருக்கணும், நீங்கள் நல்லா இருந்தால் தான் எங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சின்னு. அந்த அளவுக்கு ஒரு மிகச்சிறந்த மனிதர். அதுக்கு வரல, எனக்கு அப்படியே புரிஞ்சு போச்சு. அதை ரொம்ப சிரமப்படுறேன். ஏன்னா ஒருத்தருடைய பேச்சு குரல் சொல்லிடும், குரல் வந்து சொல்லிடும். அவரால் தழுதழுப்பாக பேசினார், சிவகுருநாதன் என்னால் வர முடியல அப்படின்னார். ஒரு நல்ல மனிதர். இன்னொன்று, நான் தான் பெரிய ஆள், அவருடைய உயரத்துக்கு அவர் என்ன வேணாலும் சொல்லிக்கலாம். ஆனால் ஒரு நிகழ்ச்சி அவர் நடுவராக வச்சு நாங்கள் நடத்துகிறோன்னு சொன்னால் என்கிட்ட கேட்பார், இதில் நான் என்னென்ன பேசணும். நண்பர் நீலகண்டன் இருக்கார், தேசிய கல்லூரி பேராசிரியர், அவர்கிட்ட கேட்பாரு, நீலகண்டா நான் இதில் என்ன சொல்லணும். மாது கிட்ட கேட்பாரு, நான் இதில் என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லி பிடிச்சிப்பார். அப்படி தயாராகி மிக சிறப்பான ஒரு இலக்கியவாதியாகவும் தன்னை ஆற்றலை வெளிப்படுத்தி கொண்ட மரியாதைக்குரிய கலைமாமணி டெல்லி கணேஷ் அவர்களுடைய பிரிவு என்பது நமக்கெல்லாம் மிகச்சிறந்த மிகப்பெரிய ஆகப்பெரிய சோகம்தான். இருந்தாலும் இயற்கையினுடைய விதி பயனை ஏற்றுக்கொள்ளத்தான் ஆக வேண்டும். அன்னாருடைய ஆன்மா சாந்தி அடைய அனைவரும் பிரார்த்திப்போம்.